ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். இலக்கியா வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகும் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த சிந்தாமணி பார்த்தீங்கன்னா காலில் விழுந்து கெஞ்சுறாங்க, மாப்பிள்ளை என் மக வந்து திருந்திட்டா, நீங்கள் வந்து கிடைக்க மாட்டீங்க அப்படின்ற ஒரு விரக்தியில் தான் வந்து அவள் வந்து மருந்து குடித்து சாக பார்த்தா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லி காலில் விழுந்து கதறாங்க. நம்முடைய கார்த்திக் ஒரே வார்த்தைங்க, அவள் வந்து இனிமேல் வந்து என் லைஃப்பில் இல்லை, நான் வந்து பிரியாவை தான் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும், பிரியா தான் வந்து இந்த ஊர்லேயே இல்லையே கார்த்திக் அப்படின்னு சொன்னதும் பார்த்தீங்கன்னா அவள் தான் நீங்கள் தான் சொன்னீங்க அவள் வந்து பிஸ்னஸ் ட்ரிப்பாக வந்து எங்கே வந்து வெளியே போயிருக்கேன்னா கண்டிப்பாக வந்ததும் அவளை வந்து நான் வந்து கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய கார்த்திக் வந்து சொல்கிறாங்க. நம்முடைய கார்த்திக் அந்த சிந்தாமணியை வந்து தள்ளி விட்ட அப்புறம் மாதிரி கௌதம் பயங்கரமாக வந்து கோவப்பட்டு என்ன நினச்சிட்டு இருக்க கார்த்திக் கிளிப்பள்ளிக்கு சொல்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்கோம், பிரியெல்லாம் வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியாது, இந்த அஞ்சலி திருந்திட்டா நீ அவ்வளோதான் வந்து ஏற்றுக்கணும் அப்படின்ட்டு என்ன நீ பெரியவங்களோட பார்த்து தள்ளி விட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சொன்னதும் பார்த்தீங்கன்னா நம்முடைய பைரவி சும்மா இருப்பாங்களா, இந்த என்ன கௌதம் நீ வந்து கார்த்திக்கு சப்போர்ட் பண்ணணும்னு பார்த்தா நீ வந்து கடைசியில் வந்து இந்த சிந்தாமணிக்கு அஞ்சலிக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க, இதெல்லாம் யார் உன்னுடைய மனைவி ஏற்பாடு பண்ணதா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதே சமயம் நம்முடைய ஜானகியும் பார்த்தீங்கன்னா கௌதம் நீ என்ன நினச்சிட்டு இருக்க, உன் தம்பியை வந்து எதிர்த்து பேசுகிற, நீ வந்து அவனுக்கு ஒரு நல்லது நடத்துக்கு வைப்பன்னு பார்த்தா நீ வந்து கடைசியில் அந்த அஞ்சலியை வந்து இலக்கியா கூட சேர்ந்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வர பார்க்குறிய, உனக்கு அறிவுன்றது கொஞ்சமாக இருக்கா, அவளால் நம்ம வீடு வந்து பட்ட அசிங்கம் வந்து கொஞ்சம் நஞ்சமா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து பேசுகிறாருங்க. பேசுனப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜானகி வந்து நீங்கள் வந்து இதில் வந்து தலையிடாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை வந்து சொல்கிறாங்க. நம்முடைய பைரவியும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இந்த இலக்கியாவோட வேலை தான், நான் தான் வந்து சொன்னல, அப்போ தான் யாரும் நம்பலை அப்படின்ற மாதிரி சொன்னதும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து எனக்கு நல்லா வந்து புரிய வருது அப்படின்ற மாதிரி நம்ம கார்த்திக் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் எனக்கு எல்லாம் புரிய வருது, நீங்கள் வந்து அந்த அஞ்சலியை வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்து கொண்டு வரதுக்காக தான் வந்து என்னை வந்து ரெண்டு பக்கம் வச்சு கேம் ஆடிக்கிட்டு இருக்கீங்களா, என்னை பார்த்தா எப்படி கடையில் இருக்கிற கண்காட்சி பொருள் மாதிரி வந்து இருக்கா, அதனால் வந்து நான் வந்து என்ன சொல்கிறேனோ அதுதான் வந்து ஃபைனலு, நான் வந்து ஒரு காலத்துலேயே வந்து இந்த அஞ்சலியை வந்து மறுபடியும் வந்து என்னுடைய மனைவியை வந்து ஏற்றுக்க மாட்டேன், எனக்கு வந்து வாழ்க்கை துணைனா அது வந்து பிரியா மட்டும்தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சொன்னது பார்த்திங்கன்னா இந்த இலக்கியா வந்து சும்மா இருப்பாளா, அது இந்த கௌதம் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்முடைய ஜானகி வந்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்முடைய ஜானகியை வந்து ஓவராக டென்ஷன் எடுத்துனாங்கன்னு வைங்களேன், நீ என் மகனே இல்லைடா, நீ என் மகனாக இருந்தால் என் மகனுக்கு வந்து நல்லதாக நினச்சிருப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல நிறைய வந்து வாய்ப்பு இருந்திருக்காங்க. ஆனால் இந்த இலக்கியா வந்து சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா பேச வந்து ஆரம்பித்து நம்ம ஜானகி பற்றி நீ வாயை மூடி இலக்கியா, முன்னால் தான் வந்து எல்லாம் ஆகுறது, என் மகன் வந்து ஆல்ரெடி அந்த அஞ்சலி வந்து செஞ்ச தப்புக்கு வந்து ஜெயிலில் வந்து பிடிச்சி தரலான்னா எல்லாம் நீ தான் அவனோட மைண்டை மாற்றி இப்படி வந்து பண்ணி வச்சுருக்க, என் கௌதம் மாறினதுக்கு காரணமே நீ தான் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னது பார்த்தீங்கன்னா இந்த இலக்கியா வந்து வீட்டை விட்டு துரத்துங்க நீ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இலக்கியா மேலே வந்து கோவப்படாதீங்க, இதில் வந்து இலக்கியா மேலே எந்த ஒரு தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க, எல்லா தப்பும் என் மேலே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன் என்ன அப்படின்ற மாதிரி நம்முடைய கார்த்திக் வந்து கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய கௌதம் வந்து என்ன பதிலை வந்து சொல்கிறது, அவசரப்பட்டு சொல்லிட்டோமோ அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறப்ப நம்முடைய இலக்கியா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கார்த்திக் நீ வந்து பிரியாவை வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியாது சொல்கிறதுக்கு அஞ்சலியோட வாழ்க்கை வந்து வீணாக போயிடும், நீ வந்து அஞ்சலியை வந்து ஏற்றுக்கோ அப்படின்றாங்க. அந்த அஞ்சலியை ஏற்றுக்கிட்டால் தான் கார்த்தியோட லைஃப் வந்து வேஸ்ட்டாக போயிடுமே, இந்த ரெண்டு தற்குறி தருதலையே நாய்ங்க பேய்ங்க இந்த மாதிரி என் வாயில் அசிங்கசியமாக வருது, அதெல்லாம் வந்து சொல்ல முடியாதுங்க, ஏன்னா வந்து இதுக்கு வந்து நடிக்கிறதெல்லாம் எல்லா டைமும் ஒரே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது, இந்த டேரக்டர் வந்து விளங்காத என்ன தான் கதை எடுக்கிறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.